ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வெண்டைக்காய் முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கூட வெறும் பூண்டு மட்டுமே கூட இதில் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது தான் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண வெண்டைக்காவை இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாடெல்லாம் போகட்டும். உங்களுக்கு தேவையான கரம் மசாலா தூள் கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இதிலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்னொரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா பிடிக்கும்னா இன்னொரு முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வெண்டைக்காவோடலாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 1 கப் சாதத்தை இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, உப்பு கடைசியில் கொஞ்சம் தேவையாக இருந்தால் உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு காரம் பத்தில் காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா இதுலேயே பெப்பர் தூள் கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை சாதம் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காவை பொரியலாக பண்ணி கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி சாதத்தில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.